மிகப்பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக இந்த வாராகி தாய் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ சில காலமாகவே மனதில் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையை வைத்து கொண்டு இருக்கின்றாய். இது நடப்பது உண்மையா பொய்யா? நம்மை சுற்றி யார் உண்மையாக இருக்கின்றார்கள் இல்லை என்று நீ உன் கஷ்டத்தையும் கவலையும் நினைத்து வருத்தப்படுகிறாய். சில பேரை மனதில் மட்டும் நினைவில் கொண்டு இவர்தான் நமக்கான கஷ்டத்தை தந்து கொண்டு இருக்கின்றாரோ, இவர்தான் நமக்கான கவலையை தந்து கொண்டு இருக்கின்றாரோ என்று ஒரு இனம் புரியாத சந்தேகம் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்கு இந்த வாராகியை நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது, என் பிள்ளையே, உனக்கான நல்லதை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை பற்றி யோசித்து கொண்டு உன் மன நிம்மதியினை நீயே அங்கு வருத்தி கொண்டு இருக்காதே. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கை, இதுவும் மாறத்தான் போகிறது என்ற உண்மையான நம்பிக்கையில் என்னை கரம் பற்றி இருக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் புரிந்துவிட்டும் அறிந்துவிட்டும் தான் உனக்கான வெற்றியை தருவதற்கு வந்திருக்கின்றேன். நடக்கப் போகும் விஷயத்தை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் சிரிப்பை மட்டும் இயல்பாக்கி கொண்டே இரு. உன் மனதில் கவலைகள் இருப்பின் அதை நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் முகத்தில் புன்னகை மட்டும் நீ இருந்து கொள். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா நீ சொல்வது எளிது, ஆனால் அதை கடைபிடிப்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்று தெரியுமா என்று நீதானே என்னிடம் புலம்பி தவிக்கின்றாய். புலம்பி தவிக்கும் என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் நான் நிஜமாக்க வந்திருப்பேனோ என்று எண்ணி விட வேண்டாம். அந்த வழிகளை எல்லாம் இப்பொழுது தாண்டி என்ன நடக்கப் போகிறது என்ற பேரின்பத்தை தருவதற்காகத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன். நதி போல ஓடிக்கொண்டே இரு. வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடலாக, எந்த விதமும் பயமுமின்றி நீ உன் சிந்தனையும் உன் குறிக்கோளையும் நீ எடுத்துக்கொள்கின்ற காரியத்தையும் நம்பிக்கையோடு முன்னேறி கொண்டே வா. என் தங்கமே, இங்கு சிறகு விரித்தால் மட்டும்தான் வானம் உன்வசமாக மாறும். என் தங்கமே, வாழ்க்கையை செயல்படுத்த தொடங்கிவிடு. இலக்கை நோக்கி நகரு. உன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமோ என்று முடங்கி விடாதே. அதை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தையும் நிலையும் என் தாய் வாராகி எனக்காக வந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதில் தெளிவாக இரு. கடந்து போனதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. இனி நடக்க இருக்கும் செயலையும் இனி கடந்து வருகின்ற பாதையும் எண்ணி எண்ணி உன் மனதில் நிம்மதி கொள்ளும் தருணத்தை தான் இந்த தாய் நான் உனக்கு உருவாக்க வந்திருக்கின்றேன். எதிரிகளை உன்னை அங்கு நிராகரிக்க முடியாத அளவுக்கு உன் வெற்றியின் தருணத்தை இந்த தாய் உனக்காக தர வந்திருக்கும் போது உன் மனதின் வழிகளை எல்லாம் இப்பொழுது அகற்றிவிட்டு உன் தடைகளை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு உனக்கான விடியலை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்படும் தருணத்தை நான் உனக்காக தர வந்து இருக்கும் போது நீ எதை பற்றியும் யோசித்து கொண்டு இருக்காது. நடக்க இருக்கும் நல்லது உன்னை சுற்றித்தான் வந்து கொண்டு இருக்கின்றது. நீயோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய், எனக்கு உரிமையானது என்னை விட்டு எங்கெங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றது, ஆனால் என்னிடத்தில் மட்டும் வந்து சேரவில்லையே என்று. யார் சொன்னது உன்னிடத்தில் வந்து சேரவில்லை என்று? உனக்கான வாழ்க்கையின் தன்மையை உணர வைப்பதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டு இருக்கும் போது நடக்க இருக்கும் நல்லதையும் நடக்க இருக்கும் வெற்றியும் நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கும் போது எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். கஷ்டங்களை எல்லாம் நீ தாங்கிக் கொண்டு இருக்கின்றாய். நீ கவலைப்படும் தருணத்துக்கு நான் உனக்கானதை தெளிவாக்க வந்திருக்கும் போது நீ என் தங்கமே யாருமே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். எப்பொழுதுமே எதிர்கொள்கின்ற வாழ்க்கையை மட்டுமே செயல்படுத்தி கொண்டு இரு. அது கிடைக்குமா இது கிடைக்குமா என்பதையெல்லாம் வாழ்க்கையல்ல. எது கிடைத்தாலும் அது உனக்கு ஏற்றாற்போல் உன் சூழ்நிலையை மாற்றிக்கொள்ளும் தருணத்திற்காக நீ தயார்படுத்திக்கொள். அவர் வருவார்களா இவர் வருவார்களா என்றும் நினைத்து கொள்ளாதே. யார் வந்தாலும் எனக்கான வாழ்க்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து தான் என்னுடைய சூழ்நிலையிலிருந்து தான் எதிர்கொள்ளப் போகிறேன் என்பதில் தெளிவாக இரு. இன்று எனக்கானது நிரந்தரமாகி விடுமோ என்று மட்டும் யோசிக்காதே. விடுகின்ற விடிகளை உனதாக மாற்றுவதற்கு
நீ முயற்சி செய்து கொண்டே இரு என் தங்கமே. கலங்கிய நீரும் குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிவடைந்து தான் ஆகும். கவலை வேண்டாம், இதுவும் கடந்து போகத்தான் போகிறது. எல்லாவற்றையும் கடக்க படகு எல்லாம் சிறிது காலம்தான். உன் சொற்கள் எப்படி இருக்கின்றதோ அந்த அளவுக்குத்தான் உன் மதிப்பு இருந்து கொண்டு இருக்கும். தீய செயல்களுக்கு பல பாதைகள் உண்டு. ஆனால் அந்த பாதை போக போக சுருங்கி கொண்டே இரும். நல்ல விஷயத்திற்கு ஒரே பாதைத்தான். ஆனால் அந்த பாதையில் பயணம் செய்ய அங்கு விரிந்து கொண்டே இருக்கும். உன் வாய்ப்புகளும் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அதனால் இப்பொழுது வருகின்ற நிலையை நினைத்து எல்லாம் உன் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்றெல்லாம் நீ யோசித்து உன் மன நிம்மதியை நீ கெடுத்து கொண்டு இருக்காதே. காலங்களும் கஷ்டங்களும் உன்னை விட்டு எங்கே போனாலும் சரி, உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இந்த வாராகி வந்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்பதை மட்டுமே நீ தெளிவாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உனக்கு வெற்றியை தருவதற்கு இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கும்போது கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவுமே நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறத்தான் உள்ளது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க நீ தயாராக இரு. அதற்கான வேலையில் நான் ஏற்கனவே துவங்கிவிட்டேன். மனநிறைவோடு உன் செயலை செய்து கொண்டு இரு. தவறேதும் செய்யாமல் உங்களை யாராவது தவறாக புரிந்து கொண்டு விட்டார்களே என்று நீ நினைத்து கொண்டு அவர்களிடம் போய் உன்னை நியாயப்படுத்தி கொள்ளாதே. அவர்களும் ஒரு நாள் உண்மையை புரிந்து கொண்டு உனக்கான செயலை செய்வதற்கு இங்கு வரத்தான் போகிறாள். உன் அன்பை அலட்சியப்படுத்தி விட்டாரே, எனக்கான வாழ்க்கை என்னை விட்டு சென்று விட்டதே என்றும் சிந்திக்காதே. இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு உன் தாய் வராகி நான் இருந்து கொண்டு இருக்கும்போது மனதில் நினைத்ததை எல்லாம் நினைத்து இங்கு வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே. காலங்கள் முடிந்து விட்டது என்று யார் சொன்னாலும் சரி, நான் எனக்கான பாதையில் தெளிவாக இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவே இரு. நடக்க இருக்கும் தருணத்தை நீ உனக்கு ஏற்ற நிலையாகவே உருவாக்கிக்கொள் என் பிள்ளையே. உனக்கு நல்லதொரு தீர்வையும் மாற்றத்தையும் தருவதற்கு இந்த வாராகி வந்து கொண்டு இருக்கும்போது நீ நினைத்தது அங்கு அப்படியே தான் பலிக்கப் போகிறது. இது வேண்டுமா அது வேண்டுமா என்று சிந்திக்காதே. ஏது ஆனாலும் சரி, எனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு என் அம்மையானவள் என்னோடு சேர்ந்து இங்கு கரம் பற்றி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை வந்து விடப் போகிறது? நிச்சயம் அவள் எனக்கானவரை என்னிடத்தில் ஒப்படைக்கத்தான் போகிறாள் என்று நிம்மதிக்குள். நடக்க இருக்கும் நல்லதை நானே நடத்தி தர வந்திருக்கும் போது வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது. நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.